ஹாய்மா, வணக்கம். நாங்கள் இன்றைக்கி உண்ணி அப்பம் செய்ய போகிறோம். பாருங்கள், இதுக்கு தேவையான பொருளை பாருங்கள். கோதுமை மாவு 2, இந்த கிண்ணத்தால் 2 கப் எடுத்துருக்குறோம். 1/2 லிட்டர் எண்ணெய், வெல்லம் கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்குறோம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சம் ஆப்ப சோடா, 3 முட்டை, சால்ட்டு, கலர் பவுட்ரு கொஞ்சம், நெய் கொஞ்சோண்டு. இதை மாவை கரைச்சிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை இந்த மாதிரி கரைச்சிங்க. இது வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாத ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்குங்க. கரைச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதுக்கு ரெஸ்ட் விட்ருங்க, ஊறின்னு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதை நம்ம நல்லா இதை இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சாச்சு. உண்டை உண்டை கட்டி கட்டியாக இல்லாமல் கரைச்சி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம இதை தோசைக்கல்லில் ஊற்றி சுட்டு எடுக்கலாம். வாங்கம்மா, இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. முதல்ல இந்த குழிப்பணியார சட்டியில் முதல்ல ஊற்றி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தித்திப்பு போட்டிருக்கோம்ல அதில். அதேமாரி சர்க்கரை கிடையாது, வெல்லம் தான் போட்டிருக்குறோம். முட்டை, ஏலக்காய், நெய் சேர்த்துருக்குறோம். அதனால் இது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது பசங்க ஸ்கூல் விட்டு வந்தால் என்னடா செஞ்சு கொடுக்குறதுன்னு இருக்கும். கோதுமை மாவு இருந்தால், எண்ணெய் இருந்தால் 2 முட்டையை உடச்சி விட்டோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்க, நம்ம ஊத்தந்து வெந்துட்டு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மாவு அதிகமாயிடுச்சு, அதனால நல்லா பெருசு பெருசாக வந்துடுச்சு. ஒரு 3/4 பாகம் மாவு ஊற்றினாலே போதும். இது ஃபுல்லாக பெருசாக வந்துடும். அதனால ஃபுல்லாக மாவு ஊற்றணுன்றது கிடையாது, திட்டமாகவே ஊற்றி எடுங்க. இது எடுத்ததுக்கப்புறம் அப்போ நம்ம தோசைக்கல்ல அப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அது சூப்பராக இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பாருங்க. உண்மையிலே இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய்மா, நான் சொன்ன இந்த உண்ணி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை பணியாரமாகவும் சுட்டுக்கலாம், இதை ஆப்பம் மாதிரி தோசைக்கல்ல ஊற்றி சுட்டுருக்கலாம். நான் சொன்ன அளவுப்படி நான் சொன்ன பொருளெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க. இதில் முட்டை, நெய், கோதுமை மாவு, வெல்லம் சேர்த்துருக்குறோம். அதனால் இது எல்லாமே நல்ல பொருளுங்க. எதுவும் கெட்டு போகிற பொருள் இல்லை. குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.